إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد يقول الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العظيم. وبالسند المتصل مني إلى الإمام الحافظ الحجاج سليمان بن الأشعث أبي داود السجستاني رحمه الله: اللهم انفعنا بعلومه واحشرنا في زمرته مع النبيين والصديقين والشهداء والصالحين. وبه قال حدثنا عبد الله بن مسلمة القعنبي قال حدثنا شعبة بن الحجاج قال حدثنا منصور بن المعتمر عن ربعي بن حراش عن أبي مسعود الأنصاري رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا لم تستحي فاصنع ما شئت أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதவர் முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஊத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை சாலிஹான நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமா மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் குறிப்பாக எம்முடைய தனிமைகளில் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் கூறிக்கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் 1448வது ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது குத்துபாவுக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வருடத்தை அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்குரிய, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்குரிய சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வருடத்துடைய துவக்கம் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு துவக்கமாக இருக்க வேண்டும். ஏனைய வருடங்களையும் நாங்கள் கழித்தது போல அல்லாமல் இந்த வருடத்தை அதைவிட சிறப்பாக, இனி வரக்கூடிய காலங்களை ஏனைய காலங்களை விட சிறப்பாக அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானதாக நாங்கள் கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த முஹர்ரம் மாதம் எங்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்தார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் முஹர்ரத்துடைய 10வது நாள் நோன்பு நோற்றவர்களாக, சுன்னத்தான ஆஷூராவுடைய நோன்பை நோற்றவர்களாக சென்று கொண்டிருக்கும் பொழுது
சில யூதர்களை சந்தித்தார்கள். அவர்களும் அந்த நாளில் நோன்பு நோற்றிருந்தார்கள். நீங்கள் ஏன் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள் என்று கேட்ட சமயத்திலே அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினத்தில் தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை நம்பியவர்களையும் பாதுகாத்து ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் அழித்தான். எனவே இதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் இன்றைய தினம் நோன்பு நோற்றிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். லைன் பகீது இலா காபிலின் லசூமன் அத்தாஸிஅ. நாங்களும் யூதர்களும் இந்த வணக்கத்திலே சமனாக இருக்கிறோம். எனவே அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக 9வது நாளும் சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன். ஏன் காரணம் என்றால் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா. ஹாலிபுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளை. கண்ணியமான சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கையிலே இன்று நாங்கள் பல யூத கலாச்சாரங்களை எங்களுக்கு தெரியாமலே நாம் கடைபிடித்து வருகிறோம். அதை நாங்கள் இஸ்லாத்தில் உள்ளது போலவே செய்து வருகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் இல்லாத நிலையில் மௌத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையை இது உருவாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள். மீசையை கத்தரிப்பதும் தாடியை வளர்ப்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகான ஒரு வழிகாட்டல். இன்று கண்ணியமான சகோதரர்களே, எமக்கு மத்தியில் ஒரு பழக்கம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அல்லது ஒரு விசேஷம் வந்துவிட்டால் அல்லது ஒரு கல்யாணம் வந்துவிட்டால் நாங்கள் முதலாவது செய்கின்ற வேலை தாடியை வலித்து விடுவது. தாடியை வலிப்பது இருக்கிறதே, இது சுன்னாவுக்கு மாற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை வளர்க்க சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஜம்மலல்லாஹு ரிஜால பில்லிஹ்யா, ஆண்களை அல்லாஹ் தஆலா தாடியை கொண்டு அழகுபடுத்தியுள்ளான். தாடியை கொண்டு அல்லாஹ் தஆலா அழகுபடுத்தி இருக்கிறான். எனவே தாடி வளர்ப்பது அது ஆண்களுக்கு அழகு. உலமாக்கள் ஒரு மனிதன், ஒரு ஆண் தாடியை வலிப்பதை எந்த அளவுக்கு அசிங்கமாக விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு பெண் மொட்டை அடிப்பதும் ஒரு ஆண் தாடி வலிப்பதும் சமனானது. யோசித்து பாருங்கள், ஒரு பெண் மொட்டை அடித்தால் அந்த பெண்ணுக்கு அது எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். அதே போலதான் ஒரு ஆண், தாடி வளரக்கூடிய ஒரு ஆண் தாடியை வலித்து விட்டு வருவதிருக்கிறதே, இது அசிங்கமான ஒரு செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் எங்களுக்கு எப்போதுமே நலவைத்தான் வழிகாட்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் தாடியை வலித்து மீசையை வளர்ப்பார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்து மீசையை கத்தரித்து தாடியை வளர விடுங்கள், தாடியை வளர்த்து கொள்ளுங்கள். அதே போல கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எம்முடைய 4 பகுதிகளில் நாங்கள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதில் முதலாவது
இபாதத்துடைய பகுதி. என்னுடைய வாழ்க்கையில் இபாதத்துடைய குறைபாடுகள் நிறையவே இருக்கிறது. தொழுகையில் மீதுள்ள ஒரு அலட்சியம், குர்ஆனோடு உள்ள ஒரு தொடர்பு, திக்ருகளில் இருக்கின்ற ஒரு தொடர்பு எங்களுடைய வாழ்க்கையில் குறைந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, முன்னைய காலங்களில் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வீடுகளிலே குர்ஆன் மக்ரிபுக்கு பின்னால் ஓதப்படும். அநேகமான வீடுகளில் குர்ஆன் ஓதுகின்ற ஒரு வளமை அது இருந்தே வந்திருக்கிறது. ஆனால் இப்போது நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆன் மதரசாக்களுக்கு போவதும் குறைவு, குர்ஆனை எடுத்து மக்ரிபுக்கு பின்னால் ஓதுவதும் குறைவு. சில பிள்ளைகள் கிளாஸ் என்று, பாடம் என்று மக்ரிபுக்கு பின்னால் அல்லது அசருக்கு பின்னால் செல்ல ஆரம்பித்தால் இரவு 9 மணி 8 மணி வரை அவர்கள் அங்கே சென்று வருகிறார்கள். குர்ஆனோடு எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்பு இல்லாத காரணம் இருக்கிறதே, அவர்களுடைய வாழ்க்கையில் அது பல பாதிப்புகளை உருவாக்கும். எனவே எங்களுடைய சமூகம் ஆரம்ப காலத்திலே மேற்கொண்ட ஒரு இபாதத்துடைய பழக்கம்தான் குர்ஆன் மக்ரிபுக்கு பின்னால் ஓதுகின்ற சத்தம் அதிகமான வீடுகளில் பெரியவர்களும் சிறியவர்களும் ஓதக்கூடிய காட்சி இருந்தது. இன்று அந்த காட்சி குறைந்திருக்கிறது. குர்ஆன் மதரசாக்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதில் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். நாங்கள் ஏனைய படிப்புக்கு கொடுக்கின்ற நேரத்தை விட மிக குறைவான நேரம், அதை நேரம் என்றே சொல்ல முடியாது, அவ்வளவு குறைவான நேரம்தான் எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனுக்கு கொடுக்கிறார்கள். நாங்கள் யோசித்து பார்ப்போம், எங்களுடைய பிள்ளை காலையிலே 7 மணியிலிருந்து 2 மணி வரை ஸ்கூலிலே படித்து வருகிறது. கிட்டத்தட்ட 5-6 மணித்தியாலங்கள் அந்த பாடசாலையிலே இருக்கிறது, படிக்கிறது. அதற்கு பின்னால் கிளாஸுக்கு 3-4 மணித்தியாலங்கள் சில பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் மதரசாவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் உடுத்த பாதி, உடுக்காத பாதி, கை கழுவியது, சாப்பிட்டது, அலங்கோலமான ஆடை, இந்த முறையிலே குர்ஆன் மதரசாவுக்கு வந்து பாடத்தை கொடுத்துட்டு உம்மா கேட்டுட்டு வர சொன்னேன், வாப்பா கேட்டுட்டு வர சொன்னேன், என்னத்துக்கு? கிளாஸுக்கு போறதுக்கு. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஒரு கவலையான விடயம். குர்ஆனோடு தொடர்பு இல்லாததன் காரணமாகத்தான் எங்களுடைய வாலிபர்கள் இன்று சீரழிகிறார்கள். அதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பது அல்ல. அண்மை காலங்களில் நடந்த சில சம்பவங்கள் எங்களுக்கு அதை அழகாக சொல்லித்தரும். ஏன் காரணம்? ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த குர்ஆன் மதரசாக்களுக்கு பிள்ளைகள் 2 மணிக்கு சென்றால், நாங்கள் எல்லாம் ஓதக்கூடிய காலத்தில் 2 மணிக்கு போனால் 5 மணியாகும் குர்ஆன் மதரசா முடிந்து வருவதற்கு. காலையில 7 மணிக்கு போனால் சனி ஞாயிறு போன்ற தினங்களில் 10 மணியாகும் குர்ஆன் மதரசா முடித்து வாரத்துக்கு. அவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். அதனால் எங்களுடைய சமூகத்தில் வாலிபர்கள் சிறந்த நிலைமையை அடைந்தார்கள். இன்று வாலிபர்கள் ஒழுக்கம் கெட்டு போவதற்கும், தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கும், பாவங்களில் தங்களை போட்டுக் கொள்வதற்கும் மிக அடிப்படையான ஒரு காரணம் குர்ஆனோடு தொடர்பே கிடையாது. அதிகமானவர்களுக்கு குர்ஆன் ஓதவே தெரியாது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நான் மதரசாவில் இருந்து என்னுடைய மதரசா மாணவர்களை கூட்டிக் கொண்டு ஒரு கஸ்திலே போனேன். போய் 4 மாணவர்களை சந்தித்தோம். சந்தித்ததில் 2 மாணவர்கள் 9ஆம் ஆண்டு படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்லை. 9ஆம் ஆண்டிலே படிக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா அவர்களுக்கு ஓதவே தெரியாது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நிலைமை ஏன் வந்தது? குர்ஆனோடு தொடர்பு கிடையாது, அதற்கு கொடுக்கக்கூடிய நேரமும் குறைவு.
அரை மணித்தியாலம் காமணித்தியாலம் எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆன் மதரசாவுக்கு போய் என்ன செய்ய போகிறார்கள், எதை ஓதப் போகிறார்கள்? கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாலிப சமூகத்தை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆனால் அந்த கவலையை நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்போதுள்ள ஜெனரேஷன், இப்போதுள்ள சமூகத்தை குர்ஆனோடு தொடர்பாக்காமல் அது நிறைவேறாது. குர்ஆனோடு வைக்கும் தொடர்புதான் எங்களுடைய பிள்ளைகளை நேர்வழிப்படுத்தும். அவர்கள் ஓதுகின்ற ஓதல்கள் தான் அவர்களுக்கு எதிர்காலத்திலே வழிகாட்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த முஹர்ரத்தில் இருந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஏனைய கல்விகளை விட, நீங்கள் யாரும் தவறாக நினைத்துவிடக் கூடாது, ஏனைய கல்விகளை விட நான் குர்ஆனுடைய கல்விக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமுடைய முடிவாக இருக்க வேண்டும். நாங்களும் பல்கலைக்கழகத்திலே படித்திருக்கிறோம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எந்த படிப்புக்காகவும் குர்ஆனுடைய கல்வியை விட்டுக் கொடுக்கவில்லை. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனோடு எங்களுடைய பிள்ளைகள் தொடர்பு வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுடைய ஏனைய கல்வியுடைய விடயங்களை அதை அழகாக்கித்தான் அல்லாஹ் கொடுப்பான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயம்தான், எங்களுடைய பகுதியை பொறுத்தவரையிலே சில வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அகதியா பாடசாலைகள் நடைபெறும். நாங்கள் படிக்கக்கூடிய காலத்திலே அந்த பாடசாலை மிக பிரயோசனமான ஒரு பாடசாலையாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அது கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்துடைய ஒரு முடிவிலே உள்ளதுதான். கிறிஸ்தவர்கள் சண்டே ஸ்கூல் என்று சொல்லுவார்கள், ஞாயிறு பாடசாலை. நாங்கள் அகதியா யௌமுல் அஹத் என்ற அரபு வார்த்தையிலிருந்து வந்த அந்த அகதியா பாடசாலை நாங்கள் படிக்கக்கூடிய காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணியிலிருந்து 1 மணி வரை பாடசாலை போன்று அது நடந்து கொண்டிருக்கும். அதிலே படிப்பிக்கப்படுவது இஸ்லாத்துடைய விடயங்கள், குர்ஆனுடைய விடயங்கள், மார்க்க சட்டங்கள், இஸ்லாமிய கோட்பாடுகள். அங்கே நடனத்துக்கு இடம் கிடையாது, அங்கே பாடலுக்கு இடம் கிடையாது, கெட்ட மோசமான பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாது. இந்த ஒரு வளமை எம்முடைய ஊரிலே இருந்தது. பல வருடங்களுக்கு முன்னால் அதிகமான மாணவர்கள் தூர பிரதேசங்களில் இருந்து அந்த அகதியா பாடசாலைக்கு வருவார்கள். ஆனால் இன்று அது ஒரு சில இடங்களில் தான் நடைபெறுகிறது. அதிகமான பிள்ளைகள் அதற்கு செல்வதும் கிடையாது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அதிலும் எங்களுடைய இளைஞர்களுக்கு அழகான வழிகாட்டல் செய்யப்பட்டது. சமூக முன்னோடிகள், ஆசிரியர்கள் இதை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போது அது விடுபட்டிருக்கிறது. இதனால் சமூகத்தில் ஏற்கனவே இருந்த அந்த மாற்றம் இன்று இல்லாமல் போயிருக்கிறது. எனவே கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சமூகத்திலே உள்ள படித்தவர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள் இதை யோசித்து எம்முடைய வாலிபர்களை பக்குவப்படுத்துவதற்கு, மார்க்கத்தோடு தொடர்பாக்குவதற்கு, எம்முடைய விடுபட்ட சில கலாச்சாரங்களை சமூகத்துக்குள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மாற்றத்தை உருவாக்குவான். அதே போல கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆடைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஆடைகள் இருக்கிறது, அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள் இருக்கிறது, அதுவும் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அழகான ஊடிய ஆடைகள், இந்த ஆடைகளோடு சிறிய வயதிலிருந்தே எங்களுடைய பிள்ளைகளை சமூகத்துக்குள் நாங்கள் பழக்க வேண்டும். அரைகுறை ஆடைகளோடு கிளாஸ்களுக்கு அனுப்புவது, பிள்ளைகளை திறந்த ஆடைகளோடு கிளாஸ்களுக்கு அனுப்புவது, இதை நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தை சிறிய வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது.
ஏனென்றால் இன்றைய காலங்களில் சமூகத்திலே நிறைய பாவங்களுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பாவத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே போல கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கிடைத்த அமானிதம். அவர்களை இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பல வழிமுறைகள் எங்களுக்கு இருக்கிறது. அதில் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முடிவெட்டுகின்ற முறை. முடிவெட்டுகின்ற அந்த முறை இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டி இருக்கிறார்கள். எங்களுடைய மீசையுடைய முடியை நாங்கள் கத்தரிக்க வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும், எங்களுடைய கமுக்கட்டு முடியை பிடுங்க வேண்டும், எங்களுடைய மர்மஸ்தானத்துடைய முடியை வலிக்க வேண்டும். ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஹுக்குமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல எங்களுடைய தலைமுடி எப்படி வெட்டப்பட வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸாஇ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸா என்ற அந்த முறையை முடிவெட்டுவதில் தடுத்திருக்கிறார்கள். கஸா என்பது முடியிலே சில பகுதிகளை வைத்து சில பகுதிகளை வலித்து விடுவது. ஹல்கு பஅதி ரஸிஹி வ தர்கு பஅதிஹி. சில பகுதியை வைத்து சில பகுதியை வலித்து விடுவதற்கு பெயர் இது கஸா என்று சொல்லுவார்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது. இந்த நஹியுடைய சட்டத்தை உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இது ஹராம், இப்படி வெட்டக்கூடாது. இது யாருடைய முறை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள். இப்படி வெட்டுவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள், மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், இவர்கள் தான் இப்படி முடிவெட்டுவார்கள். இஸ்லாமிய முறை இது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபனை பார்த்து சொன்னார்கள், வாலிபனே, நீ உன்னுடைய முடியை வெட்டுவதாக இருந்தால் நீ முழுமையாக முடியை ஒரே ஷேப்பிலே வெட்டிவிடு, ஒரே முறையிலே வெட்டிவிடு, அல்லது முழுமையாக அதை விட்டுவிடு. கொஞ்சத்தை வைத்து கொஞ்சத்தை வலிப்பது அது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல, முஸ்லிமுடைய செயல் அல்ல. ஒரு வாப்பா கூட்டிட்டு போய் சலுங்கடைக்குள்ள இப்படி ஒரு கட்டொண்டு வெட்டுங்க. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தை வாழ்க்கையிலே படித்துக் கொடுக்க வேண்டிய எம்முடைய பிள்ளைகளுக்கு யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தை படித்துக் கொடுப்பது அது முறை அல்ல. அது அந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற அநியாயம். ஆரம்பத்தில் இருந்தே இஸ்லாம் தான் அழகு என்று பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். அதே போல எங்களுடைய சமூகத்திலே உள்ள மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இன்றைய காலத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் அதிகமான நேரங்கள் விழித்திருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை எங்களுக்கு சொன்னார்கள். நஹா ரசூலுல்லாஹி கான யக்ரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன விடயத்தை என்றால், இஷாவுக்கு முன்னால் உள்ள நேரத்தில் தூங்குவது. மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் தூங்குவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். அதே போல இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரத்தில் இஷா தொழுதுவிட்டால் வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். இன்றைய காலத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் அதிகமானவர்கள் இஷாவுக்கு பின்னால் சில ஹோட்டல்கள், இன்றைக்கு நைட் ஹோட்டல்கள் என்றே அதுக்காக திறக்கப்படுகிறது. 12, 1 மணி 2 மணி வரைக்கும் எங்களுடைய சகோதரர்கள் விழித்திருக்கிறார்கள். சில இடங்களுக்கு சென்று அரட்டை அடித்துக் கொண்டு அந்த நேரங்களை வீணாக்கி கொண்டிருப்பதனால் என்ன பிரயோசனம்? கண்ணியமான சகோதரர்களே, சுபஹ் தொழுகை தவறிவிடுகிறது, சுபஹ் இல்லாமல் போகிறது, தஹஜ்ஜுடைய தொழுகை இல்லாமல் போகிறது. அல்லாஹ் நாளை ஆரம்பிக்க வேண்டிய அந்த முறை இல்லாமல் போகிறது. அதற்கு மாற்றமாக நேரம் சென்று தூங்குவது, இது இன்று சமூகத்திலே அதிகரித்திருக்கிறது. 1 மணி 2 மணி வரை விழித்திருப்பது.
இதற்கு மிக பிரதானமான ஒரு காரணி எங்களுடைய மொபைல் போன்கள். இதிலே சோசியல் மீடியாக்களிலே நாங்கள் அதிகமான நேரத்தை வீணான விஷயங்களில் கழித்து விடுகிறோம். இதனால் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய சுப தொழுகை அடிபட்டு போகிறது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், இஷா தொழுது விட்டால் நீங்கள் தூங்கி விடுங்கள். ஏன் காரணம்? நேரத்தோடு நாங்கள் எழும்ப வேண்டும், தஹஜ்ஜுதிலிருந்து நாளை ஆரம்பிக்க வேண்டும். சிலர்களை உலமாக்கள் விதிவிலக்கு செய்திருக்கிறார்கள். இந்த காரணங்களுக்காக நாங்கள் விழித்திருக்க முடியும். அதிலே ஒரு காரணம் மார்க்கத்தை படிப்பதற்காக. இஷாவுக்கு பின்னால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், இல்மை படிக்க வேண்டும். இந்த நோக்கத்துக்காக ஒருவர் விழித்திருக்க முடியும். எங்களுடைய இமாம்கள், முன்னோர்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக, மார்க்கத்துடைய விடயங்களை பேசுவதற்காக இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரை விழித்திருந்த சம்பவங்கள் இருக்கிறது. இதற்கு அனுமதி இருக்கிறது. மார்க்கத்தை நான் படிக்க போகிறேன், ஹதீஸை படிக்க போகிறேன், குர்ஆனை படிக்க போகிறேன் என்றால் இஷாவுக்கு பின்னால் நான் விழித்திருக்க முடியும். அதே போல ஒரு கணவன் மனைவியோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக, கணவன் மனைவி பேசுவதற்காக விழித்திருக்க முடியும். மூணாவது, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். எங்களுடைய விருந்தாளியோடு நாங்கள் இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருக்க முடியும். இந்த 3 காரணங்களையும் தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் விழித்திருக்க கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சொன்னதில் மிக முக்கியமான பிரயோசனம், நாங்கள் நேரத்தோட தூங்கினால்தான் நேரத்தோட எழும்ப முடியும், தஹஜ்ஜுதோட எங்களுடைய நாளை நாங்கள் ஆரம்பிக்க முடியும். எனவே கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பழக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எதற்காக வேண்டும்? இந்த காரணங்கள் தவிர்ந்த வேறு காரணங்களுக்காக நாங்கள் விழித்திருக்க கூடாது. அதே போல கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த மாதத்திலிருந்து, இந்த வருடத்துடைய துவக்கத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை சீராக்க வேண்டும், எங்களுடைய அஹ்லாக்குகளை சீராக்க வேண்டும். அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழிலை நாங்கள் சீராக்க வேண்டும். சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். அல்லாமா இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். ஹலாலாக சம்பாதிக்காமல் ஹராத்தின் மூலமாக நாங்கள் உழைத்து நாங்களும் சாப்பிடுகிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறோம். அது சிறிய ஒரு பகுதியாக இருந்தாலும் எழுதுகிறார்கள், யார் யார் ஹராத்தை சாப்பிடுவார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே விபச்சாரத்துடைய உணர்வு அதிகரிக்கும், விபச்சாரத்துடைய உணர்வு கூடும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பழக்கம் எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. கொஞ்சம் லாபமாக இருந்தாலும் அல்லது நஷ்டம்தான் வரப்போகிறது என்றாலும் நாங்கள் ஹலாலாக உழைக்க வேண்டும். சொல்லுகிறார்கள், ஹராமாக உழைத்து அதை சாப்பிட கொடுத்து கொடுத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் விபச்சாரத்துடைய உணர்வை கொடுக்க கூடாது. இன்று சமூகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம்தான், அதிகமானவர்கள் சின்ன பிள்ளைகளுடைய 15-16 வயசு சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். சொந்த வாப்பா பிள்ளையை கற்பழிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாங்கள் சமூகத்திலே படிக்கிறோம். மிக பிரதானமான காரணம், எங்களுடைய உள்ளங்களிலே அந்த உணர்வை அதிகரிப்பதற்கு யூதர்கள், கிறிஸ்தவர்கள் போட்ட திட்டங்களில் ஒன்றுதான் எங்களுடைய வியாபாரத்திலே ஹராத்தை கலக்க வைக்க வேண்டும். நாங்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது. ஒரு மனிதன் ஹலாலாக உழைக்கிறான், ஹலாலாக சாப்பிடுகிறான். இந்த ஹலாலின் மூலமாக அதே இடத்தில் எழுதுகிறார்கள், அந்த ஹலாலின் மூலமாக இபாதத்துடைய இன்பங்கள் உருவாகும், இபாதத்துடைய இன்பம் உள்ளத்திலே உருவாகும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே
எங்களுடைய தொழில்களை நாங்கள் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இபாதத்துகள் கபூல் செய்யப்பட வேண்டும், எங்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய தொழில் அது ஹலாலான முறையிலே அமைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் மிக முக்கியமான ஒருவர் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உதுல்லாஹ் லி, எனக்கு துஆ செய்யுங்க. ஐயஜஅலனி அல்லாஹு மின் முஜாபித் தாவா, அல்லாஹ் தஆலா என்ன ஒரு முஜாபித் தாவாவாக ஆக்க வேண்டும். முஜாபித் தாவா என்றா அவர் துஆ கேட்டா உடனே கபூலாகும், கையேந்தி துஆ செஞ்சா உடனே அது நிறைவேற்றப்படும். அப்படியான ஒரு அந்தஸ்து தான் முஜாபித் தாவா. அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான், சஹாபாக்களுக்கு கொடுத்தான். இந்த சஹாபி வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு நிலைமையை நான் அடையணும், நான் கையேந்தி துஆ செஞ்சா உடனே இந்த துஆ கபூலாகணும், ஏற்றுக்கொள்ளப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நீங்க அடையணுங்கிறதுக்கு 2 வார்த்தையில பதில் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்திப் மத்அமக தகும் மின் முஜாபித் தாவா, நீ உன்னுடைய வருமானத்தை ஹலாலாக்கிக்கோ, உன்னுடைய சாப்பாட்டை ஹலாலாக்கிக்கோ, நீ முஜாபித் தாவாவாக மாறி விடுவாய். பெரிய பெரிய இபாதத்துகள் செய்ய தேவையில்ல, இபாதத்துகளில் ஈடுபடணும். அதை விட மிக முக்கியமானதுதான் எங்களுடைய வருமானத்தை ஹலாலாக்கினா துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன துஆ செஞ்சாலும் அல்லாஹ் கபூலாக்குவான். அப்படி இல்லாம ஒரு மனிதர் வியாபாரத்தில் களவு செய்கிறாரு, வியாபாரத்தில் மோசடி செய்கிறாரு, ஹராத்தில் உழைக்கிறாரு, அடுத்த மக்களுக்கு அநியாயம் செய்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் பிரயாணம் போறாரு, பிரயாணியுடைய துஆ கபூலாக்கப்படும். சில துஆக்கள் இருக்கிறது நேரடியாக கபூல் செய்யப்படும். அதுல ஒன்றுதான் வாப்பா மகனுக்கு செய்யற துஆ, வாப்பா பிள்ளைக்கு செய்யற துஆ. இன்னும் ஒன்றுதான் பிரயாணி செய்யக்கூடிய துஆ. நீண்ட தூரம் பிரயாணம் போறோம், பிரயாணத்தில் ஒரு கஷ்டம் வருது, சிரமம் வருது, நாங்க கையேந்தி துஆ செஞ்சா அல்லாஹ் கபூல் செய்வான். ஏன்? பிரயாணத்தில் ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால. அதே போலதான் இந்த மனிதரும் யா ரப் யா ரப் அல்லாஹ்விடத்துல கையேந்திராரு, யா அல்லாஹ், எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமத்அமுஹு ஹராம், இவருடைய சாப்பாடு ஹராமா இருக்குது. வமஷ்ரபுஹு ஹராம், இவர் குடிக்கிறதெல்லாம் ஹராமா இருக்குது. வமல்பசுஹு ஹராம், இவர் உடுக்கிறதெல்லாம் ஹராமா இருக்குது. வகுத்திய பில் ஹராம், ஹராத்தின் மூலமாக இவருடைய உடம்பு வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ, இவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? பிரயாணத்தில் தான் இருக்கிறாரு, துஆ கபூல் செய்யப்படுற நிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனா இவருடைய உடம்புல ஹராம் சேர்ந்திருக்குது, இதனால இவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, இபாதத்துகள் கபூலாகாது. எனவே கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் மிக முக்கியமான கவனம் செலுத்தணும். எங்களுடைய வியாபாரம் தொழிலோட நாங்க சம்பந்தப்பட்டவங்க, எல்லோரும் காசோட இருக்கிறவங்க, காசோட புலங்குறோம். ஆனா அந்த வருமானம் ஹராத்துல வந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்க, லஹ்மத்துன், ஒரு மனிதனுடைய முழு உடம்புல ஒரு பகுதி, ஒரு சின்ன ஒரு பகுதி, நபத்தத் மினல் ஹராம், ஹராத்துல வளர்ந்திருக்குது. உடம்புல முழு உடம்பும் ஹலால்ல வளர்ந்து ஒரே ஒரு பகுதி ஹராத்துல வளர்ந்திருக்குதுண்டா ஃபன்னாரு அவுலாபிஹி, அந்த உடம்பு போறதுக்கு மிச்சம் பொருத்தமான இடம் நரகன்தான் என்று நபி அவங்க சொன்னாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களோட உடம்பை நாங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதாக இருந்தா, எங்களோட பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதாக இருந்தா, நாங்க அவங்களுக்கு சுத்தமான ஹலாலான வருமானத்துல நாங்க கொடுக்கணும். எங்களோட தொழிலும் சுத்தமாக அமையணும், ஹலாலா அமையணும். அதே போல கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய இந்த முஹர்ரத்திலிருந்து நாங்க மாற்றத்தை உண்டாக்க வேண்டிய இன்னும் ஒரு பகுதி தான் முஆஷராத், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை. தாய் தகப்பனோட நாங்க நடந்து கொள்ற முறையில மாற்றத்தை உருவாக்கணும். நல்ல அழகான முறையில அவங்கள நாங்க கவனிக்கணும், நல்ல முறையில நடந்து கொள்ளணும். கணவன் மனைவியோட
நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளணும். மனைவி கணவனோட நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளணும். நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், எல்லா விடயமும் தனித்தனி தலைப்புகள்ல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. முஆஷராத்துங்கிறது எங்களோட சம்பந்தப்பட்ட அனைவரோடையும் நாங்கள் நல்ல முறையில யாருக்கும் எந்த தீங்கும் உண்டாகாம, மிருகங்கள்ல இருந்து, பறவைகள்ல இருந்து, மரங்கள்ல இருந்து, எதுக்குமே, தண்ணீர்ல இருந்து எதுக்குமே தீங்கு விளைவிக்காம நாங்க நடந்து கொள்றது இது முஆஷராத்துடைய பகுதி. நாங்க எல்லாரோடையும், மிருகமாக இருக்கட்டும், இஸ்லாம் அதையும் எங்களுக்கு சொல்லுது. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததால ஒரு விபச்சாரியான பெண் சொர்க்கம் போனார். இதுவும் முஆஷராத். இதுவும் எங்களோட இருக்கக்கூடிய அந்த மிருகத்தோடு அழகான முறையில் நாங்கள் நடக்கணும். ஒரு பூனை கட்டி வச்சதால, சாப்பாடு கொடுக்காம விட்டதால ஒரு வணக்கசாலியான பொம்புல நரகத்துக்கு போனான். இதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. ஒரு பறவையோட நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மரத்தோட நாங்க எப்படி நடந்து கொள்ளணும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்குது. அதுல முதன்மையானதுதான் எங்களுடைய தாய் தகப்பன், எங்களுடைய உம்மா வாப்பாவோட நாங்க அழகான முறையில் நடக்கணும். இஸ்லாம் எங்களுக்கு விவரமாக அதை சொல்லுது. ஒரு தாயோட தகப்பனோட எப்படி நடக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தாய் தகப்பன் உங்களிடத்துல வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்க, தாயோ அல்லது தகப்பனோ அல்லது ரெண்டு பேருமோ வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்ற சமூகத்துல அந்த தாய் தகப்பனுக்கு தேன் போடுற பிள்ளைகள், ஒரு நாளைக்கு இவற்றரிக்கிற, அடுத்த நாளைக்கு அந்த உம்மாவை தூக்கி ஆட்டாவில் ஏற்றிட்டு அடுத்த மகன்கிட்ட கொண்டு போற பெரிய அவதி அந்த தாய்க்கு. 7 பிள்ளைகள்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல அந்த தாயை ஏற்றி இறக்கி அந்த தாய்க்கு ஏலாது. அவையை ஏற்றி இறக்கி அவதிப்படுத்தி நோயை இன்னும் கூட்டி அந்த பாரத்திலேயே அந்த தாய் மௌத்தாகிறார். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய் தகப்பன் வயோதிபத்துக்கு வந்துட்டாங்கன்னா எவ்வளவு அழகான ஒரு சந்தர்ப்பம். அவங்கள பராமரிக்கிறது, அவங்கள துஆவை எடுக்கிறது, இதை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருது. நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டே சொர்க்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு அழகான சந்தர்ப்பம் தான் தாய் தகப்பனை பராமரிக்கிறது, அவங்களுக்கு ஹிதமத் செய்யறது. இன்றைக்கு கொஞ்சம் வயசாயிட்டுன்னா அந்த தாய் தகப்பனை ஷிஃப்ட் ஆக்குறது. ஒவ்வொரு ஆட்களும் மாறி மாறி, ஒரு கிழமைக்கு இவரு, அடுத்த கிழமைக்கு இவரு, அதே போல சிலர்களை முதியோர் இல்லங்கள்ல கொண்டு விட்டுறாங்க. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களோட தாய் தகப்பனோட அழகாக பேசணும், அன்பாக பேசணும், கண்ணியமாக நடந்து கொள்ளணும். சில இமாம்கள் எந்த அளவுக்கு வாப்பாவுடைய விஷயத்துல கண்ணியமாக நடந்திருக்காங்கன்னா, ஒரு இமாம் சொல்றாரு, நான் என் வாப்பாவோட சாப்பிட உட்கார மாட்டேன். ஏன் உட்கார மாட்டேன்னா, என் வாப்பாட கண் ஒரு சாப்பாடுல முந்தி இருக்கும், அதுல என் கை முந்தக்கூடாது. நான் முந்தி அதை எடுத்துடக்கூடாது. என் வாப்பா கண்ணால பார்த்து அதை ஆசைப்பட்டிருப்பாரு, அவர் ஆசைப்பட்டது எனக்கு விளங்கல்ல, என் கையால நான் எடுத்துட்டேன்டா அது வாப்பாக்கு செய்யற அநியாயம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவு தூரம் வாப்பா உம்மாவுடைய கண்ணியத்தை எங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் பாதுகாத்திருக்கிறாங்க. எனவே நாங்களும் எங்களுடைய தாய் தகப்பனோட முஆஷராத், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தாய் தகப்பன், பிள்ளைகள், கணவன் மனைவி, மிருகங்கள், பறவைகள் எல்லாரோடையும் நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். எனவே இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து என்னோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நம்முடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, மனைவி பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, குடும்ப உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, முழு முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, இஸ்லாம் இல்லாமல் வாழக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى موصلة إلى رحمة الله ومنجية من عذاب الله. فقد قال الله سبحانه وتعالى: بسم الله الرحمن الرحيم: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من حسن إسلام المرء تركه ما لا يعنيه، أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله بارك الله بارك الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات، فأستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، كما قال تعالى: ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله. إن الله تعالى أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته المسبحة بقدسه تكريما. فقد قال الله جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وعن الستة الباقين من العشرة المبشرين بالجنة رضوان الله عليهم، وعن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله عنها، وعن السبتين الشهيدين الشبابين الكريمين الحسن والحسين رضي الله عنهما، وعن أمي نبينا حمزة والعباس. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله بأصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير أمتي قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم لا تشوي خلقنا بالنار، وقنا من لهب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يزدكم ويهدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر.